ஓவர் திங்னால நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா? அப்ப நீங்க உங்க வாழ்க்கையே வாழல, உங்களோட எண்ணங்களோட போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை யாரும் அழிக்கல, உங்களை ஓவர் திங்னா உங்க மெதுவா கொண்டுகிட்டே இருக்குது. ஒரு விஷயத்தை நூலோட தொடர்ந்து யோசிக்கிறாங்க மட்டும் தீர்வு கிடைச்சிடாது, அது உங்க மனசத்தான் மேல மேல சிதைக்கும். நீங்க உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணல, அதை மறுபடியும் சொல்லி 1000 தடவை ரீப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓவர் திங்கிறது நம்மளோட ப்ராப்ளம் இல்லை, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணல, அதுதான் ப்ராப்ளம். அதனாலதான் நீ டயர்ட் ஆயிடுற, கன்ஃபியூஸ் ஆயிடுற, வீக் ஆயிடுற. ஓவர் திங்க் பண்றதுனால உனக்கு பாதுகாப்பா உண்டாகாது, அது உன்னை ட்ராப் பண்ணிடும். அதனால இப்பவுமே ஓவர் திங்க ஸ்டாப் பண்ண தொடங்குங்க. உங்க மைண்டுக்கு நீங்க தான் பாஸ்னா இப்பவுமே ஒரு முடிவெடுங்க, இல்லை டீப்பா முடிவெடுங்க. இந்த மூமெண்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உடனே ஆக்ஷனை மாத்துங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல, அதை செய்ய ஆரம்பிங்க. உங்க ஓவர் திங்க் ஸ்லோவா மறைய ஆரம்பிச்சிடும். கண்டதை நினைச்சு யோசிச்சு பயப்படுறவனாவே இருக்காதீங்க. நீங்க நினைச்சதை கண்ட்ரோல் பண்றதா இருங்க. வாழ்க்கையில் வர குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், பயம், தோல்வி, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், குழப்பம், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும்னா நம்ம மேக்ஸிமைஸ் நடத்த டிபிஆர் பயிற்சிகளை கற்றுக்குங்க.